எந்த இடத்திலும் கன்னட மொழியை கொச்சைப்படுத்தவில்லை, கன்னட மொழியை குறைத்து மதிப்பிடவில்லை. உலகத்திலே மூத்த மொழி எதுன்னு கேட்டா தமிழ் மொழி தான் உண்மை. நம்மளாம் தமிழர்கள் என்கின்ற காரணத்தால் தமிழை மிகப்பிடித்து பேச வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இது வரலாறு. அந்த வாட்டர் நாகராஜ் தமிழ் படம் ஒண்ணா அங்க போய் கரெக்டா பண்ணுவான், தமிழ் படம் வடகூடா பண்ணுவான். சினிமா எடுக்கணும்னா சென்னைக்கு தான் வரணும், ஒரு டப்பிங்னா சென்னைக்கு தான் வரணும், ஸ்டுடியோனா சென்னைக்கு தான் வரணும். எல்லா தொழில்நுட்பம் சினிமாக்கு எல்லா தொழில்நுட்பம்னா கன்னட படம் சென்னைக்கு தான் வந்தாகணும், தெலுங்கு படம் சென்னைக்கு தான் வந்தாகணும், மலையாள படம் சென்னைக்கு வந்தாகணும். எது இருந்தாலும் சென்னை தான், எல்லாமே ஹெட் குவார்டர்ஸ் சென்னை தான். அதனாலதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி தமிழ் மொழி நாங்க சொல்றோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ்னு ஏன் சொல்றோம்னா தமிழ் இல்லைன்னா யாருமே இல்லை. இன்னைக்கு அந்த தமிழை நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்துங்க. அவர் என்ன பேசுறாரு கமலஹாசன்? தமிழிலிருந்து பிரிந்த மொழி கன்னடம். கன்னடத்தை ஒன்னும் கொச்சைப்படுத்தி பேசுறீங்க. கன்னடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறதா தப்பு தான். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சில கருப்பாடுகள் நம்மளை காட்டிக்கிறாங்க பாரு. அந்த சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி இந்த கவர்னரா இருந்தவங்க, கவர்னரா இருக்கிறவங்க எல்லாம் பிஜேபி எல்லாம் லூசா, எல்லாம் மென்டலா, எல்லாம் கிறுக்குங்களா? இந்தி இசை சவுந்தரராஜன் அது ஒரு லூசு. தமிழ் மொழியில இருந்து ஏன் கன்னடம் வந்துச்சுன்னு பேசணும்? தப்பு, அப்படி பேசக்கூடாது. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு இந்த படம் சொல்லுங்க. வேறே தமிழ் இசை சவுந்தரராஜன். அதனாலதான் நாங்க இந்தி இசை மாத்திட்டோம். அங்க வர்ற கமலஹாசன் பேசுறது கரெக்ட். அப்போ நம்ம படம் கர்நாடகால ஓடாதா? அப்ப இந்த நடிகர் விஜய் நடிக்கிற படம் இதுல ஜனநாயகம், அந்த படம் பேரு ஜனநாயகம். இப்ப ரிலீஸ் ஆக போகுது இல்ல? அந்த படம் எடுத்தது யாருன்னு கேட்டா பெங்களூர்கார் ஈசானே கன்னடிகா. இப்ப நமக்கு கன்னடிகா தமிழ் என்ற வித்தியாசம் நமக்கு இல்ல. அவன் வேற்றுமை பார்த்து அவன் நம்மள மன்னிப்பு கேட்க வச்சு நம்மள அசிங்கப்படுத்தணும்னு அவன் நினைக்கும் போது நம்ம அவன் ரூட்ல தான் போய் ஆகணும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. அதான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ தக்லக் படம், கமலஹாசனோட படம் நாங்க பெங்களூர்ல கர்நாடகா ரீசா விட மாட்டோம். அந்த கவர்மெண்டே சொல்லுது. இதெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது.